பள்ளி மேலாண்மையும் நிர்வாகமும் இந்த சப்ஜெக்டை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சப்ஜெக்ட்ல நம்ம யூனிட் 2 பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த யூனிட் 2ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான 10 மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாமுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அது என்ன கொஸ்டின் அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே அனுப்பிச்சு வச்சிருவேன். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல செகண்ட் யூனிட் என்ன கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வி திட்டமிடலில் உள்ள அணுகுமுறைகளின் வகைகள். இந்த கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல கல்வி திட்டமிடல் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கல்வி திட்டமிடலில் உள்ள அணுகுமுறைகளின் வகைகள் பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் கல்வி திட்டமிடல் அப்படின்னு என்ன சொல்ல பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு நமக்கு கிடைக்கக்கூடிய வளங்களை வச்சு அந்த கல்வியின் இலக்குகளை அடையணும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அந்த கல்வியோட இலக்குகளை அடையணும். அப்படி அந்த கல்வியோட இலக்குகளை அடையணும்னா நம்ம முன்கூட்டியே அதுக்கான திட்டங்களை தயார் பண்ணணும். அது திட்டங்களை முடிவு செய்யணும். அதைத்தான் நம்ம இந்த கல்வி திட்டமிடல் சொன்னோம். சரிங்களா? சரி, ஓகே சார். அந்த கல்வி திட்டமிடல்ல அணுகுமுறைகள்ல எத்தனை அணுகுமுறைகள் இருக்குன்னா மொத்தம் வந்து 7 அணுகுமுறைகள் இருக்கு. சரிங்களா? அந்த 7 அணுகுமுறைகள்ல அந்த முதல் அணுகுமுறைகள் பார்த்தீங்களா சமூக தேவைகள் அல்லது சமூக கோரிக்கைகள் அணுகுமுறை. அந்த இதுதான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த கல்வி திட்டமிடல அணுகுமுறைகள் அதை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருவோம். இப்போ நீங்க இந்த கிளாஸை கவனிச்சிட்டீங்கன்னா இந்த கவனிச்சதை வச்சே வந்து இந்த இன்ட்ரோடக்ஷன் வந்து ஈஸியா எழுதிடலாம். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஒரு நாட்டின் அல்லது நிறுவனத்தின் கல்வி இலக்குகளை அடைய, நான் சொல்ல பாத்தீங்களா கல்வி இலக்குகளை அடையணும்னா அது பாருங்க பயன்படுத்தப்படும் பல்வேறு உத்திகளை குறிக்கிறது. அந்த கல்வி இலக்குகளை அடையிறதுக்கு என்னென்ன உத்திகள் எல்லாம் பயன்படுத்துறோமோ அதை நான் சொன்னா இந்த கல்வி திட்டமிடல் அணுகுமுறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ரைட் சார். இந்த கல்வி திட்டமிடல் அணுகுமுறையில 3 விஷயங்களை அடிப்படையா வச்சுதான் அந்த உத்திகளை கையாளுவாங்க. சரிங்களா? அந்த 3 விஷயம் என்ன? இப்ப கல்வி கத்துக்கிறோம், நம்முடைய தனிமனித மேம்பாடு இருக்கணும், சமூகத்துடைய தேவையை பூர்த்தி செய்யணும், பொருளாதார மேம்பாடு இருக்கணும். இந்த மூணு தான் அடிப்படை கல்விக்கு. அதான் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு நாட்டின் அல்லது நிறுவனத்தின் கல்வி இலக்குகளை அடைய. 2வது பாருங்க பயன்படுத்தப்படும் பல்வேறு உத்திகளை குறிக்கிறது தான் இந்த கல்வி திட்டமிடல் அணுகுமுறை சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே சார். எதை அடிப்படையா வச்சு இந்த குறிக்கோள்கள் தீர்மானிக்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, இது 3வது பாயிண்ட் என்னன்னு பாருங்க. 1 சமூக தேவைகள், 2 பொருளாதார வளர்ச்சி, 3 தனிமனித மேம்பாடு. இந்த 3ஐயும் அடிப்படையா வச்சுதான் அந்த கல்வி குறிக்கோள்கள் தீர்மானிக்கப்படுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அடுத்து பாருங்க, இந்த அடிசினா அப்படின்ற ஒரு கல்வியலாளர், ஒரு அறிஞர். இந்த அடிசினா அப்படின்ற அறிஞர் வந்து இந்த கல்வி திட்டோட அணுகுமுறைகள்ல பாருங்க 3 அணுகுமுறைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த அடிசினா அப்படின்ற கல்வியாளர் கல்வி திட்டமிடலில் 3 அணுகுமுறைகள் இருக்குன்னு சொல்றாரு. அந்த 3 அணுகுமுறைகள் என்ன? 1 பாருங்க சமூக தேவைகள் அல்லது சமூக கோரிக்கைகள் அணுகுமுறை, 2 மனித ஆற்றல் தேவை அணுகுமுறை, 3 செலவு பயன் பகுப்பாய்வு அணுகுமுறை. இந்த 3 அணுகுமுறைகள் இருக்குன்னு யார் சொல்ல பார்த்தா இந்த அடிசனா அப்படின்ற சொல்றாரு. சரிங்களா? இந்த 3 அணுகுமுறை மட்டும் பத்தாது. மற்ற அறிஞர்கள், மற்ற கல்வியாளர்கள், அதை புகழ்பெற்று விளங்கிய அறிஞர்கள் வந்து சிலர் வந்து இன்னும் மேலும் ஒரு 4 அணுகுமுறைகளை கொடுத்திருக்காரு. மேலும் 4 அணுகுமுறைகளை முன்மொழிந்தனர். அந்த 4 அணுகுமுறைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, 4வது பாருங்க வரவு விகித அணுகுமுறை, அடுத்து சமூக நீதி அணுகுமுறை, அடுத்து 6 பாருங்க உள்கல்வி விரிவாக்க அணுகுமுறை, 7 பாருங்க மக்கள் தொகை கணிப்பு படிமம். சரிங்களா? இதுதான் இந்த கல்வி திட்டமிடல் அணுகுமுறையில இன்ட்ரோடக்ஷன். நல்லா கவனிச்சிட்டீங்களா? இப்போ மறுபடியும் சொல்றேன், இப்ப நான் சொன்னதை வச்சு எழுதலாம். கல்வி திட்டமிடல் அணுகுமுறைகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாட்டின் அல்லது நிறுவனத்தின் கல்வி இலக்குகளை அடைய பயன்படுத்தப்படும் பல்வேறு உத்திகளை குறிக்கிறது. இதை எதனை அடிப்படையாக வச்சு அந்த உத்திகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சமூக தேவைகள், பொருளாதார வளர்ச்சி, தனி மனித மேம்பாடு. இந்த 3ஐயும் அடிப்படையாக வச்சுதான் அது நிர்ணயிக்கப்படுது. அடுத்து பாருங்க, இந்த அடிசினா அப்படின்ற ஒரு கல்வி அறிஞர் வந்து கல்வி திட்டமிடல் அணுகுமுறைகள்ல ஒரு 3 அணுகுமுறைகள் இருக்குன்னு சொன்னாரு. அந்த 3 அணுகுமுறைகள் அவங்க சொல்லிட்டேன். அது போக புகழ்பெற்று விளங்கிய அறிஞர்கள் சிலர்
வேறு வகையான 4 அணுகுமுறைகள் இருக்குன்னு சொன்னாரு. அந்த 4 அணுகுமுறைகளை நீங்க எழுதுறீங்க. இதுதான் இன்ட்ரோடக்ஷன். சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 7 அணுகுமுறைகள் வரும். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, சமூக தேவைகள் அணுகுமுறை. இதைத்தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதுல என்ன ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சமூக தேவை அணுகுமுறை அப்படின்னா என்ன, அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சமூக கோரிக்கை அணுகுமுறை என்றால் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த அணுகுமுறை பாருங்க கல்வியை வந்து ஒரு நுகர்பொருள் என்று கருதப்படுகிறது. கன்சியூமர் குட்ஸ் சொல்லும் பாத்தீங்களா, இது வந்து ஒரு நுகர்வு பொருள் அப்படின்னு சொல்லுது. எதனால இது நுகர்பொருள் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அதாவது மக்களுக்கு உணவு உடை எப்படி தேவையோ அதே போல் கல்வியும் ஒரு அடிப்படை தேவை. சமூக எதிர்பார்க்கிறது அதுதான். அதை சொல்ல பாருங்க, இந்த அணுகுமுறை வந்து கல்வியை வந்து ஒரு நுகர்பொருள் சொல்றது. அது என்ன நுகர்பொருள் எதனால சொல்லுது, அதாவது மக்களுக்கு உணவு உடை எப்படி தேவையோ அதே போல் கல்வியும் ஒரு அடிப்படை தேவையாகும். இதைத்தான் சொல்றேன்னா சமூக கோரிக்கை அணுகுமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட முக்கிய கொள்கை என்ன சார்? இந்த சமூக கோரிக்கை அணுகுமுறையோட முக்கிய கொள்கை என்ன பாருங்க, யாரெல்லாம் படிக்க விரும்புகிறார்களோ மற்றும் தகுதியுடையவர்களாக இருக்கிறார்களோ, படிக்கிறதுக்கு யாரெல்லாம் விரும்புகிறார்களோ, படிக்கிறதுக்கு யாரெல்லாம் தகுதியுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் கல்வி கற்க வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். இடம் இல்லை என்று சொல்லி யாரையும் தவிர்க்க கூடாது. இப்போ 12th பாஸ் பண்ணிட்டேன், நான் இந்த கோர்ஸ் படிக்க போறேன் அப்படின்னு ஒரு மாணவன் ஆசைப்பட்டானா அந்த மாணவனுக்கு அந்த கல்வி தகுதிக்கான அந்த இடம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இந்த சமூக கோரிக்கையோட முக்கிய கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இதோட முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாட்டில் மக்கள் எந்த அளவுக்கு படிக்க விரும்புகிறார்களோ அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப அரசு பள்ளிகளையும் கல்லூரிகளையும் உருவாக்க வேண்டும். எத்தனை மாணவர்கள் படிக்கணும் ஆசைப்படுறாங்களோ அத்தனை மாணவர்களுக்கும் அதுக்கு தேவையான கல்வியும் குறிப்பா கல்லூரியை வந்து நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இந்த அகண்டா அப்படின்ற கல்வி அறிஞர் என்ன சொல்றாங்க பாருங்க, அகண்டா கூற்றுப்படி மற்ற சமூக சேவைகளைப் போலவே கல்வியும் ஒரு மிக முக்கியமான சமூக சேவையாகும். மற்ற சமூக சேவையை போல இந்த கல்வி வந்து ஒரு முக்கியமான சமூக சேவை அப்படி யார் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த அகண்டா அப்படின்ற கல்வி அறிஞர் சொல்றாரு. சரிங்களா? இது வந்து இந்த சமூக கோரிக்கை அணுகுமுறை வந்து அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. எதனால அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளில் இந்த அணுகுமுறை மிகவும் பிரபலம். ஏனெனில் மக்களுக்கு கல்வி வாய்ப்புகளை தருவது அரசாங்கத்தின் மீது நல்ல மதிப்பையும் செல்வாக்கையும் உயர்த்தும். கல்வியில வந்து சிறந்த இதை கொடுத்துட்டாங்கன்னா அந்த அரசியலுடைய மக்கள் அதை விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதான் இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளில் இந்த அணுகுமுறை மிகவும் பிரபலம். ஏனெனில் மக்களுக்கு கல்வி வாய்ப்புகளை தருவது அரசாங்கத்தின் மீது உள்ள நல்ல மதிப்பையும் செல்வாக்கையும் உருவாக்கும் சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இந்த ரேபினோ குழு இவங்க என்ன சொன்னாங்க பாத்தீங்கன்னா, இங்கிலாந்து நாட்டின் உயர்கல்வி தொடர்பான சமர்ப்பிக்கப்பட்ட ரோபினோ குழு அறிக்கை பாருங்க, உயர்கல்வித்துறை சம்பந்தமா ஒரு அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காங்க. யார் பாத்தீங்கன்னா ரோபினோ குழு. சரிங்களா? அந்த அறிக்கையின்படிதான் இந்த அணுகுமுறை, இந்த சமூக கோரிக்கை அணுகுமுறை பயன்படுத்தப்பட சொல்றாங்க. அதே மாதிரி இந்தியாவிலும் புதிய பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறந்துள்வதில் இவ்வணுகுமுறை மிகவும் பிரபலமாக உள்ளது. இப்ப பாத்தீங்களா, அப்ப சமூக கோரிக்கை அணுகுமுறைனா ஃபர்ஸ்ட் சமூக கோரிக்கை அணுகுமுறை என்றால் என்னன்னு சொல்லியாச்சு, அடுத்து அதோடைய முக்கிய கொள்கை சொல்லியாச்சு, அடுத்து முக்கிய அம்சங்கள் சொல்லியாச்சு, அடுத்து அகண்டா அப்படின்ற கல்வி அறிக்கைகள் சொல்லியாச்சு, இதோடைய அரசியல் முக்கியத்துவம் சொல்லியாச்சு, அடுத்து ரோபினோ குழுவை பத்தி சொல்லியாச்சு. இப்ப நீங்க இந்த சமூக கோரிக்கை அணுகுமுறைனா நீங்களாவே எழுதிடலாம். சரிங்களா? ஓகே சார், இந்த சமூக கோரிக்கை அணுகுமுறையில என்னென்னலாம் நம்ம பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டேன். அதுக்கு என்ன பார்க்க போறோம்னா, 1 சமூக கோரிக்கை அணுகுமுறையில் இடம்பெறும் படிநிலைகள் இது பார்க்க போறோம். 2 சமூக கோரிக்கை அணுகுமுறையின் நன்மைகள் பார்க்க போறோம். 3 சமூக கோரிக்கை அணுகுமுறையின் குறைபாடுகள் பார்க்க போறோம். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, சமூக கோரிக்கை அணுகுமுறையில் இடம்பெறும் படிநிலைகள். இப்ப எல்லாரும் படிக்கணும், அதுக்கான கல்வியை ஏற்படுத்தி தரணும்னு சொல்றோம்ல, அதுக்கு என்னென்ன படிநிலைகள் இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, பள்ளி கல்வி முடித்தோரில் உயர்கல்விக்கு விண்ணப்பிக்க வாய்ப்புள்ளோரின் விகிதத்தை மதிப்பிடுதல். உயர்கல்வி படிக்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியணும்ல, தெரிஞ்சா தானே அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்தை நிர்ணயிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. 2வது பாயிண்ட் பாருங்க, பள்ளி கல்வியை வெற்றிகரமாக முடித்தோரில் கல்லூரிகளில் சேர்வதற்கு உண்மையில் விண்ணப்பிக்கக்கூடியோர் எத்தனை பேர் இருப்பார் என்று மதிப்பிடுவது. அது மதிப்பிட்டா தான் எல்லாத்துக்கும் சீட்டு கொடுக்க முடியும். 3வது பாருங்க, விண்ணப்பதாரர்களில் எத்தனை பேருக்கு இடமளித்தல் வேண்டும் என்று தீர்மானித்தல். 4 பாருங்க, கல்லூரி படிப்புகளில் கால அளவை கருத்தில் கொள்ளுதல். 5 பாருங்க, சமூக கோரிக்கை அணுகுமுறை இடம்பெறும் முக்கிய பிரச்சனையானது சமூக மற்றும் கல்விசார் போக்குகள், மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு
கல்லூரி படிப்புகள் ஒவ்வொன்றிலும் எத்தனை இடங்கள் தேவைப்படும் என்பதை கணித்தலாகும். மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கல்வி இடத்தை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, 6வது பாயிண்ட் பாருங்க, பொதுமக்களின் அபிப்பிராயங்களின்படி முடிவெடுக்கும் மற்றும் பாரம்பரிய பண்பாட்டு மதிப்புகளை போற்றும் சமூகங்களில் அவநம்பிக்கையோடு கூடிய சுற்றுச்சூழல் நிலவும் சமூகங்களிலும் இவ்வணுமுறையை பெரும்பாலும் காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. 7வது பாயிண்ட் பாருங்க, இவ்வணுமுறையை தற்போது வெளிப்படுத்தப்படும் விருப்பங்களின் அடிப்படையில் அமைந்திருக்கிறதுடைய கல்வியில் செய்யப்படும் பொது செலவுக்கு ஏற்ப பயன் கிடைக்கிறதா என்பதை கவனித்துக் கொள்வதில்லை. கல்வியில் செலவுக்கு அது பயன் கிடைக்கிறதா கிடையாது, எல்லாரும் கல்வியை படிக்கணும் அப்படின்றதா. 8வது பாயிண்ட் பாருங்க, இதன் காரணமாக இந்தியா போன்ற பரந்த நாட்டில் கல்வி தேவைக்கான கோரிக்கைகள் கிடைக்கக்கூடிய வளங்களை மீறி மிக அதிக அளவில் அமைந்து காணப்படுகின்றன அப்படி சொல்றாங்க. 2வது என்ன பார்க்க போனா, இந்த சமூக கோரிக்கை அணுகுமுறையால என்னென்ன நன்மைகள் ஏற்படுது? முதல் நன்மையை பாருங்க, பொதுமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டிய தேவையை எதிர்கொள்வதற்கு ஏற்ற அரசியல் கருவியாக இவ்வணுமுறை திகழ்கிறது. 2 பாருங்க, இவ்வணுகுமுறையை கல்வி வசதிகளை ஏற்படுத்திட வேண்டிய பொருத்தமான இடங்கள் குறித்த விவரங்களை திட்டமிடுவர்களுக்கு அளிக்கிறது. 3 பாருங்க, இத்தகைய திட்டமிடும் நுட்பங்கள் உண்மையில் கல்வி விளைவுகளை குறைந்த அளவு கிடைத்திடும் நிலையில் மிக பொருத்தமாக அமைந்திடும். 4வது பாயிண்ட் பாருங்க, அதிக எண்ணிக்கையிலானவருக்கு மிகப்பெரிய அளவில் நன்மை பயக்கும் வகையில் அமைந்திடும் பல்வகை கல்வி மற்றும் அவற்றின் அளவுகளை திட்டமிட உதவியும் சொல்லிருக்காங்க. சரி, ஓகே சார், இதோடைய குறைபாடுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இவ்வணுகுமுறை கல்வியின் விலை, அதாவது கல்வி வழங்குவதற்கான செலவு போன்ற காரணிகள் மீது எவ்வித கட்டுப்பாடும் கொண்டதல்ல அப்படின்னு சொல்றாங்க. 2வது பாருங்க, கல்வி அல்லது பயிற்சி பெற்றவர்களை நாட்டின் பொருளாதாரம் உள்வாங்கிக் கொள்ள செய்திடும் திறன் இவ்வணுமுறைக்கு கிடையாது. 3 பாருங்க, கல்வியை வழங்குவதற்கான தேவைப்படும் நிதி ஆதாரம் பொருளாதார ரீதியாக முன்கூட்டியே ஏற்பாடு செய்யப்படும் என்பதற்கான எந்த உத்தரவாதமும் கிடையாது. இவ்வணுமுறை செயல்திறனற்றதாகவே அறியப்படுதுன்னு சொல்றாங்க. லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, அடையாளம் கண்டறியப்பட்ட தேவைகளை நிறைவேற்றுவதற்கான வழிகாட்டுதல்களை இவ்வணுமுறை அளிக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்த அணுகுமுறையை பத்தி பார்ப்போம்.